2018 conducted by Hello FM. So many contest was going on. It's been Indian bridal fashion walk. Priyavadana selected third prize in fashion walk. She won induction stove worth 3000 rupees. Hi Priyavadana, tell about yourself. Hi guys, என் பேர் பிரியவதனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர்ஸ்லாம் நாங்களாம் பெரிய ப்ரொடெக்டர்ஸ், நாங்கள் ரொம்ப ஹைஃபைன்னு ரொம்ப ஹைஃபையாக காலரை தூக்கி விட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் இன்ஜினியரிங் யாருமே மதிக்கிறது இல்லை. ஸோ யாராவது இன்ஜினியரிங்கை பற்றி தரக்குறைவாக பேசினாங்கன்னா பதிலுக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். எப்போவுமே நார்மலாக காட்லேயே கிரியேட்டர், டெஸ்ட்ராயர், அப்புறம் மேனுஃபேக்சர்னு 3 டைப்ஸ் இருக்குது. அந்த இதை சார்ந்தவங்க தான் நம்மளும். டாக்டர்ஸ் ப்ரொடெக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளும் மேனுஃபேக்சர்ஸாக இருக்கோம். நம்மளாம் கிரியேட்டர்ஸ். இருக்கிற எல்லா ஃபீல்ட்லேயுமே இன்ஜினியரிங் க்ரியேட் பண்ணது தான். நீங்கள் யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்லேருந்து மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணது தான். ஸோ எப்போவுமே இன்ஜினியராக இருக்கிறதுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, என்னோட பாஸ்ட் லைஃப், சைல்ட்ஹுட் லைஃப்பை பற்றி நான் சொல்கிறேன். நான் பேசிக்கலாக தஞ்சாவூர் சைட்லேருந்து வந்த பொண்ணு தான். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே சென்னையில் செட்டில் ஆனது. அப்போத்துலேருந்து ஃபஸ்ட்டு சென்னை வர விருப்பமே இல்லை. அம்மா தான் அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சென்னை. அப்போ தான் எனக்கு எங்கள் மேக்ஸ் சார் அவங்களாம் சின்ன வயசுலேயே ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசுவாங்க. நம்ம நிறையா சாதிக்கணும், நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. யூஸ்வலாக எங்கள் ஃபேமிலி ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ஃபேமிலி தான். என் மம்மி டாடி எல்லாமே ஆவரேஜ் டிகிரி ஹோல்டர்ஸ் தான். அவங்களுக்கு அந்தளவுக்கு நான் நாலேஜ் கிடையாது, ஊரில் படிச்சுட்டு வந்ததுனால. ஸோ ஆனால் நான் அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னேறணுமே. அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டுறக்கூடாதே அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. சின்ன வயசுலேருந்தே நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன். எவ்வளோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை எப்படிலாம் வருது, என்னென்ன மாதிரிலாம் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நான் எப்போவுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகம். யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அதை எப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க, இதெல்லாம் நான் எப்போவுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அது சின்ன வயசுலேருந்து இருந்த போனேன் எனக்கு. ஸோ இதுதான் என்னோடய லைஃப்க்கு ஒரு பெரிய சக்சீடை கொடுத்ததுன்னு நான் சொல்லலாம். சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக அப்போ தான் என் என்னோட கெரியர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அத்லெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான் 1500 ரேசராக இருந்தேன். அதுக்கப்புறமாட்டி காலேஜ் இருந்தோடனே அதை நான் விட்டுட்டேன். ஆனால் ஃபீல்டு ஈவெண்ட்டில் ஜாவ்லின், ஷார்ட்புட் அது டிவிஷனல் லெவலில் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. கேம்ஸில் பார்த்தீங்கன்னா வாலிபால், த்ரோ பால், கொக்கோ, இது 3மே மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் எப்போதுமே விட்டு கொடுத்தது கிடையாது. எல்லாமே நான் எல்லா ஃபீல்டுலையுமே டிவிஷனல் லெவல், ஸ்டேட் என்ட்ரி, சம் கேம்ஸில் நான் ரீச் ஆகிருக்கேன். அதுக்கப்புறமாட்டி எனக்கு கர்நாடிக் டான்ஸ், எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பரதநாட்டியம் ஆடுறதுனா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்டடாக இருந்து அப்புறம் அங்கே ஜாயின் பண்ணேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு பிரபா வெங்கட்ராமன். அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன்னா, என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க. எனக்கு யூஸ்வலாக பாட்டு பாடவே வராது. ஆனால் எப்படியோ அவங்க எனக்கு கொஞ்சமாவது பாட்டு பாட வர வச்சுருக்காங்க. அண்ட் இப்போவும் நான் திக்கி திணறுவேன். ஆனால் மியூசிக்கை விட நான் என்னோடய பரதநாட்டியம் டான்ஸ் நான் நல்லாவே பண்ணுவேன். நிறைய இடத்துல ப்ரோக்ராம்ஸும் பண்ணியிருக்கேன். காலேஜில் நிறைய இடத்துல ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமாட்டி அட் த சேம் டைம் நான் அந்த சின்ன வயசுலேயே கராட்டே போனேன், டைப் ரைட்டிங் போனேன். கராட்டேயில் ப்ரௌன் பெல்ட்டோட ஸ்டாப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் அதுவும் நான் போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ யோகா பர்சூயிங்கில் இருக்குது எனக்கு. அட் த சேம் டைம் நான் நிறைய காம்படிஷன்ஸ் லைக் நாவல்ஸ் எழுதுறது, போயம்ஸ் எழுதுறது, அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லையுமே நான் நிறைய வின் பண்ணுவேன். அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். 2012 கராட்டே சாம்பியன்ஷிப் அடித்தேன். ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பெரிய பேக் போன், ரோல் மாடல் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னோடய அம்மா தான். அவங்க இல்லை அப்படின்னா நிச்சயமாக நான் அந்த இடத்துல கிடையவே கிடையாது. சின்ன வயசில் எதையுமே பிடிக்காமல் வெறும் சுட்டித்தனமாக இருந்த என்ன நல்லா ஃபோர்ஸ் பண்ணி ஃபேமிலியோட சுச்சுவேஷனை புரிய வச்சாங்க. அண்ட் நிறைய நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பொண்ணுங்களை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, பொண்ணுங்க எப்படி எல்லாம் எவ்வளோ மோசமாக சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் தான் வரும். ஏன் உங்கள் ஃபூலிஷ் தனமாக இப்படிலாம் சாகுறாங்க, சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ எங்கள் சின்ன வயசுலேருந்து போல்ட்னஸ் ரொம்ப அதிகம். யாராவது ராங்காக பேசினாங்கன்னா நீங்கள் பேச தப்புன்னு அந்த நேரமே நான் அடித்து சொல்லிடுவேன். பயம் சுத்தமாகவே இருக்காது. எனக்கு எது சரின்னு படுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன். எப்போவுமே ஜஸ்டிஸ் பக்கம் நான் எப்போவுமே நிற்பேன்.
இது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி ப்ராமிஸ் வந்து நான் எப்போவுமே அடிக்கடி ப்ராமிஸ் பண்ணவே மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணாலும் உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே வளர்த்தது. அதே மாதிரி நான் ரொம்ப ரேர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு மட்டும் தான் ப்ராமிஸ் கூட நான் பண்ணுவேன். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் டிவி கூட கிடையாது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஈவன் நான் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. ஸோ அது இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றவங்கள மாதிரி நாங்கள் சீரியல் அடிக்டர்ஸும் கிடையாது. ஆனால் வந்து மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா மம்மி தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அம்மா செஞ்சுருவாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ்னு சொல்ல போனால் ட்ராயிங், கிராஃப்டிங், அப்புறமாட்டி ஆர்ட் பண்ணுறது, ப்ளஸ் பியூட்டிஃபையிங் ஒர்க்ஸ் பண்ணுறது, இந்த ப்ரைடல் மேக்கப்ஸு, மெஹந்தி டிசைன்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு இன்பில்டாக இருந்தது. போயம்ஸ் எழுதுறது, நிறைய ஸ்டோரிஸ் எழுதுறது, ஃபேன்சி ஸ்டோரிஸ், அந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசு அது வந்து எனக்கு உள்ளே இருந்த டேலண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் எப்போவுமே நான் நிறைய வரைஞ்சிட்ருப்பேன், கிராஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், இல்லைனா எதாவது படிச்சுட்ருப்பேன், பொம்மை கதை. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து டாமி ஹாக் அப்படிங்கிற ஆத்தர் மேலே தான் இப்போ நான் ஃபாண்டாக இருக்கேன். எப்போவுமே நான் ஃபாண்ட் ஆஃப் க்யூரியாசிட்டினே சொல்லலாம். அது எனக்கு ரொம்பவே எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஏதாவது நெட்டில் உட்காந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். சயின்ஸ்னால் எனக்கு அப்படியே உயிருக்கும் மேலே அப்படின்னு நான் சொல்லலாம். முக்கியமாக அதில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸ் சுத்தமாக பிடிக்காது. பயாலஜி, கெமிஸ்ட்ரி அது எல்லாத்துலேயுமே நான் மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரியில் நான் நல்லா ஸ்கோர் பண்ணேன். 10th வந்து 486 எடுத்திருந்தேன். டாக்டர் ஆகணும் அப்படின்ல எய்ம்லாம் இருந்தது எனக்கு. ஆனால் ஒரு சுச்சுவேஷனால் நான் அதை வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஏற்ற மார்க்கும் இல்லை. ஆனால் அதுக்கு ஆப்ஷனலாக வந்து நான் ஒரு சாய்ஸ் வச்சுருந்தேன், ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கு தான் எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் நான் வந்து இப்போ கோச் ஆகிட்ருக்கேன். எப்படியாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏழையாக பிறக்கிறது வந்து நம்ம தப்பு கிடையாது, ஆனால் ஏழையாக சாகிறது வந்து நம்ம தப்பு தான்ட்டு. ஸோ அதை வந்து நடக்க விடாமல் பார்த்துக்கணும். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து எந்த பாதிப்புக்கும் உள்ளாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஜென்ரேஷன்லேயே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாதாரண ரொட்டீன் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே. அப்போ நம்மளோட ஃப்யூச்சர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாரிச்சாலே லைஃப்பை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற பயம்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எப்போதுமே போல்டாகவே நான் பிஹேவ் பண்ணுவேன். யாருமே என்னோடய ஃபேமிலியை வந்து நான் நெருங்க விட மாட்டேன். ரொம்ப மற்றவங்க எல்லாரோட ஆக்டிவிட்டீஸையும் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். தப்பு பண்ணாங்கன்னா இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி திருத்துவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் மற்றவங்களுக்கு வந்து நல்லது பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் நான் அதான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஆஸ் அ கேர்ள் நம்ம வந்து ஒரு வீக்கர் செக்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும். நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம லைஃப் நம்ம தான் டிசைட் பண்ணணும். எந்த வழியில் கொண்டு போகணும், நல்லதா கெட்டதா, இவங்க வேணுமா வேண்டாமா, இது வந்து நம்மளோட எய்மை ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதா, இது எல்லாமே நம்மளே டிசைட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து இந்த ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் மாதிரி நல்லா ஷைன் ஆகும். ஸோ லேடிஸ், நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபியர் அது வாழ்க்கையில் இருந்தால் நம்ம இருக்க மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டே தான் போவோம். டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தால் மற்றவங்க நம்மளை அழிச்சிட்டே தான் இருப்பாங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ரொம்ப போல்டாக பிஹேவ் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு பயப்படாதீங்க. இப்போலாம் உலகத்தில் பேசினா மட்டும்தான் வாழ முடியும். அப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் வீட்டை சும்மா அந்த சீரியல் பார்த்துட்டு, பிக் பாஸ் பார்த்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டுலாம் அப்படிலாம் இருக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுங்கள். நிறைய புக்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ்லாம் ரொம்ப படிக்க கஷ்டமாக இருக்குது, பெரிய பெரிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, தமிழ் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னா சின்ன குழந்தைங்க படிக்கிற மாதிரி வாங்கி படிங்க, அது புரியும். நான் மோஸ்ட்டாக எப்போவுமே ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பேலன்ஸ் 80% வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு தான். இப்போ என்னோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அட் த சேம் டைம் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் நல்லா பண்ணுவேன். என்னால் ஒரு கம்பேரிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸுமே எனக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் தான் என்னோடய காலேஜில் எனக்குன்னு ஒரு யூனிக் நேம் இருக்குது. பிரியானா ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்டட் கேர்ள், இவை எல்லாத்துலேயுமே டச்சப்பில் இருப்பா அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே பேசுவாங்க. ஆனால் ஸ்டடீஸை பற்றி இந்த யாரும் பேச மாட்டாங்க. நான் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் பண்ணுற பொண்ணு தான். ஆனால் அரியர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதில் மாதிரிலாம் நான் எதுவும் வைக்க மாட்டேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேனோ அதை எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷில் நான் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுவேன். அவ்வளோதான் இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் எனக்கு ஸ்கோரும் வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ இந்த நான் கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கல்லும் முள்ளும் மரடும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். இது இப்படி ஸ்டாப் ஆகிடக்கூடாது. இன்னும் நான் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நான் ஒர்க் ஹார்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். டைமை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் வெரி 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 ப்ரீஷியஸ். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறையா எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா அன்பாக பழகுங்க. உண்மையாக பழகுனா ஒரு பழகுற 10 பேர் கூட நமக்கு உண்மையாக இருப்பாங்க. அந்த மற்ற அந்த பொண்ணு அழகாக இருக்கா, நம்ம அழகா இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க கூட ஆசைப்பட்டு பேசுகிறவங்கலாம் ஜஸ்ட் ஒரு 2 நாளில் பேசிட்டு போயிடுவாங்க ஒரு ஆசைக்காக. ஆனால் மனசு நல்லா இருக்குது, நம்ம ட்ரூவாக இருக்கோம் எல்லாருக்கிட்டேன்னா நம்மளோட லைஃப் லாங் அந்த ரிலேஷன்ஷிப் நிலச்சி நிற்கும். எந்த ரிலேஷன்ஷிப்பையும் தேடி நீங்கள் போகாதீங்க. உங்களோட ஆட்டிடியூட், டேலண்ட்ஸ், உங்களோட ட்ரூவான அந்த லவ்வை பார்த்து எல்லாமே தானாக சேரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் நினச்சி நிற்கும். ஸோ பி போல்ட் அண்ட் வின் திஸ் வேர்ல்ட். தேங்க்யூ பிரியவதனா, யூ ஆர் வெல் சைடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். ஸோ நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ணுங்கள். தேங்க்யூ.